நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்பிபிஎஸ் படிப்பேன் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிப்பேன் அப்படிங்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏறக்குறைய மொத்தமாக சேர்த்து 13,000 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வருஷம் 13,000 டாக்டர்ஸை தமிழ்நாட்டிலேருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே அனுப்பிச்சுட்ருக்கோம். சரியா? மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 77 இன்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. ஓகேவா? 77 இன்ஸ்டியூஷன் இருக்குது. மொத்தம் 13,000 சீட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அதில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 பிரிவாக நம்ம என்னாச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தம் 37 காலேஜ் இருக்குது இஎஸ்ஐயோட சேர்த்து. சரியா? மொத்தம் 37 காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 22 காலேஜஸ் வந்து இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிங்க அப்படின்னா வெறும் 5 யூனிவர்சிட்டி மட்டும் இருக்குது. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது மொத்தம் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே இப்படியே தான் இருக்க போது. ஒருவேளை இப்போ சில மாற்றங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ இதுலேருந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் சீட்ஸ் வந்து என்ன பண்ணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏறக்குறைய மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,000 சீட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, அப்போ எல்லா காலேஜஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங்கில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில், டீம்டில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஃபுல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜஸ். சரியா? கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 36+1 இஎஸ்ஐயோடு சேர்த்து மொத்தமாக ஏறக்குறைய 5,200 சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இதில் சில சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். சரியா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நம்ம சொல்லும் போது அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ஏறக்குறைய 3,900 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இதில் என்ஆர்ஐ சீட்ஸும் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது ஏறக்குறைய 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. மொத்தமாக சேர்த்து 850 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 13 டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எடுத்துட்டிங்கன்னா 3,050 சீட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளோட தமிழ்நாடு 13,000 சீட்ஸ் என்னாச்சு பார்த்தா மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 13,000 டாக்டர்ஸை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியே கொடுத்துட்ருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்றமான மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். 6383569847 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.